பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, மத்தேயு 26:40 சொல்லுகிறது, பேதுருவே, 1 மணி நேரமாவது என்னோட கூட நீ விழித்திருக்க கூடாதா? இந்த நாளில் இதே கேள்வியைத்தான் ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்கின்றார். 24 மணி நேரங்கள் இருந்தாலும் நம்முடைய கவனங்கள் பல காரியங்களின் பக்கமாக இழுக்கப்படுகிறது. சாத்தான் மொபைல் ஃபோனை கொண்டு வருகிறான். சாத்தான் கிரிக்கெட்டில் பாரு ஃபைனல்ஸ் நடக்குன்னு சொல்லி சொல்கிறான். பாரு அரசியல் இந்த கட்சியோட கூட்டணி வச்சுட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பாரு இந்த சினிமா நடிகர், இந்த புது நடிகையை அவன் கூட கல்யாணம் விட்டு கூப்பிட்டு போயிருக்கிறான் பார் அப்படின்னு சொல்லி அவன் காண்பிக்கிறான். பல காரியங்களை அவன் சொல்லி கொண்டே இருக்கிறான். காரணம், அதன் பின்பால் தான் நம்ம போனாதான், கவனங்கள் போனாதான் நம்ம ஜெபிக்காமல் இருப்போம். ஜெபிக்காமல் போனோம்னா எந்த பாதுகாவலும் இருக்காது. நம்ம ஜெபிக்காமலே வாழ்வோம்னா நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கவே மாட்டோம். ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கவே மாட்டோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வரவே முடியாது. நம்ம வாழ்க்கை எல்லாம் வீணானதாக மாறிவிடும். பிரியத்துக்குரியவர்களே, ஜெபிப்போம் என்றால் ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் ஜெபிச்சு பாருங்கள். இந்த உலகத்திலே வலிமையான மனிதனாக நீங்கள் மாறுவீர்கள். குறைந்தபட்சம் 1 மணி நேரமாக நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். தேவ சித்தம் நிறைவேறும். இதனுடைய பாதுகாவல் உண்டாகும். உள்ளத்தில் ஒரு திருப்தி இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் வரும். ஜெபிக்காவிட்டாலோ நீங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்களாய் போய் விடுவீர்கள். இந்த நாளிலிருந்து ஆண்டவர் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாக நான் ஜெபிப்பேன் ஒரு தீர்மானத்தை எடுங்க. அப்பொழுது பெரிய காரியங்களை செய்வீங்க. கர்த்தர் காண்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த சனிக்கிழமை நமக்கு கர்த்தர் சித்தமானால் நாகர்கோவிலில் இருக்கிற வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் இருக்கிற அந்த WCC காலேஜ், அதுக்கப்புறம் மேற்கு பகுதி வந்தீங்கன்னா விஜயதா மண்டபம், அதை தொட்டு இருக்கிற அந்த OMC ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம்
நடைபெறும். 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடிஞ்சிடும். நல்ல பாடல் இசையெல்லாம் உண்டு. இறுதியிலே நான் கர்த்தர் செய்தி கொடுத்து உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக ஜெபிப்பேன். இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு சித்தமானால் கூட்டம் இறுதியில் உங்கள் யாவருக்கும் சிறப்பான விருந்தும் கூட உண்டு. சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, நமது ஆசிரியர் தேவனுடைய மாளிகை உங்களுக்கு தெரியும், சாத்தாங்குளம் ரோட்டில் இருக்குது. அதுக்குள்ளாக அடைக்கலான் குறி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் உள்ளம் இருக்கிறது. தினந்தோறும் மிக சிறப்பான ஊழியக்காரர்கள் குருவானல் வந்து அங்கே இருக்கிறவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அது மூலமாக அங்கே இருக்கிறவங்க ஆறுதல் அடைகிறாங்க. நீங்களும் கூட தாராளமாக வந்து இந்த முதியோர் இடத்துல சேரலாம். சரியான டைமும் தினந்தோறும் 3 வேளையும் அவர்களுக்கு சிறப்பான உணவை நாம் அளிக்கிறோம். ஈரோடு ஷர்மிளா ராணியக்காளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தாய் இழந்து 1 வருடம் ஆகிவிட்டது. தவித்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வாராக என்று நாம் ஜெபிப்போம். அவர்கள் அடைக்கலான் குருவி முதியோர் இடத்திலவர்களுக்கு அந்த நினைவாக உணவை அளித்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. 2 பிள்ளைகள் உண்டு, அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக இருக்கிற அநேக பிள்ளைகள் திருமணத்தை காத்திருக்கிறாங்க. இன்னும் சிலர் திருமணமாகி திருமணம் பிரேக் ஆகி இருக்காங்க. சட்டப்பூர்வமாக பிறந்திருக்கிற அவர்களுக்கு புது வாழ்க்கை கொடுப்பாராக என்று வாழ்த்துகிறேன். ஒரு சிலரை நான் அறிவிக்க விரும்புகிறேன். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அருமை மகள் 27 வயது ஆகிறது. பிஆர்டெட் முடித்து நல்ல வேலையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு குடும்பம் நல்லா ஜெபிக்கிறவங்க, அருமையான மக்கள். அதே போல் படித்து வேலை பார்க்குற ஜெபிக்கிற மணமகன் தேவை. இரண்டாவதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 37 வயதான தம்பி. அவர்கள் நல்ல குடும்பம், நம்ம ஊழியத்தில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. இவர் ஒரு 60 பேருக்கு மேனேஜராக இருக்கிற திறமையுள்ள வாலிபன். அவர்களுக்கு ஏற்ற நல்ல ஜெபிக்கிற குடும்பத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற நல்ல பெண் தேவை. மூன்றாவதாய் திருச்சி சிட்டியில் பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. அப்படி மூத்த மனுக்கு 30 வயது ஆகிறது. அருமையான குடும்பம். அவர்களுக்கும் நல்ல ஜெபிக்கிற குடும்பத்துக்கு ஏற்ற அட்ஜஸ்ட் பண்ணுகிற நல்ல மணமகள் தேவை. இறுதியாய் பொள்ளாச்சியில் இருக்கிற அருமை மகள் 27 வயது இளம் விதவை, ஒரு சின்ன பிள்ளை உண்டு. எம்ஏ பேர் பிடிச்சி டீச்சராக இருக்கிறாங்க. அந்த குழந்தையோடு ஏற்றுக்கொள்ள பக்குவம் படைத்த ஒரு மணமகன் தேவை. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 25வது அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதியாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவன் பெற்ற பொழுது ஈசாக்கு 60 வயதாக இருந்தான். அந்த பிள்ளைகள் பெரியவர்களான பொழுது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாக இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். பார்த்தீங்களா, 2 பிள்ளைகள் அங்கே ஒரே தாயின் வயிற்றிலேருந்து வெளிப்படுறாங்க. 2 பேரும் மிகப்பெரிய தேசங்களாக அவங்க மாறுறாங்க. நாடாக அவங்க மாறுறாங்க. பிற்பாடு அந்த ஹிஸ்ட்ரிலாம் அவங்களுக்கு தெரியும். இதில் ரொம்ப நோட்டபுள் திங் என்னென்னா, அந்த 2ஆவதாக பிறக்கிற தம்பி வந்து அண்ணனை நான் உன்னை விட மாட்டேன், எப்படியாவது உன்னை முந்திடுவேன்னு சொல்லிட்டு தம்பி வந்து அண்ணனுடைய கால்களை பிடித்து கொண்டே கற்பத்திலேருந்து வெளியே வரும்பொழுதே போட்டி போட்டுக்கொண்டு அவர் நான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் ஒரு மனநிலைமை உடையவராக வெளியே வந்தார் என்று காண்கிறோம். எங்கேயுமே இப்படி நம்ம வாசிக்க முடியாது. தாயின் கருவிலேயே அவர் போட்டி போடுகிறவராக யாக்கோபு எப்படியாவது நம்பர் 1ஆக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உடையவராக இருந்தார். இதை கேட்டுக்கொண்டுக்கிற தம்பி தங்கச்சி 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளே, பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டாக இருக்கணும், நம்ம எப்படியாவது முந்திடணும், நம்ம யாருக்கும் குறைஞ்சவங்களாக இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு நல்ல மனப்பான்மை, ஒரு போட்டி மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அன்றைக்கே போட்டி நிறைந்த உலகமாக இருந்தது, இன்றைக்கும் போட்டி நிறைந்த உலகமாக இருக்கிறது. யாருக்காகலாம் வெயிட் பண்ணுறதே கிடையாது, போயிட்டே இருப்பாங்க. அடுத்தாப்பில் ரீத்துக்குரியவர்களே, ஈவிரக்கம் இல்லாத உலகமாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா, தொழிலில் ஏமாத்துறவங்களாம் எப்படிலாமோ ஏமாத்துறேன். ஈவிரக்கம் இல்லாதவங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். மனசாட்சி இல்லாமல் அவங்க பணம் சம்பாதிச்சா போதும், ரத்தத்தை கசக்கி பிழிகிறவர்களாம் நம்ம லைஃப்பில் பார்க்குறோம். காரணம் என்ன? இந்த உலகம் அப்படி ஒரு மோசமான ஒரு உலகமாக இருக்குது. ஒரு பக்கம் நல்ல பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போட்டி 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 என்று பயங்கரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நாமும் போராடுகின்றவர்களாக, எப்படியாவது ஃபர்ஸ்ட்டாக வந்துருங்கிற ஒரு மனநிலைமை உடையவர்களாக நம்ம இருக்கணும். என்னை யாருமே கொண்டு போய் விடுவதற்கு இல்லை. 38 வருடமாக நான் படுத்திருக்கிறேன். எனக்கு நண்பர்கள் இல்லை, எனக்கு சொந்தக்காரர்கள் இல்லை. நானும் எரிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே யாராவது போயிடுறாங்க. 38 வருடத்தில் அந்த மனிதன் போராடி எப்படியாவது ஃபஸ்ட்டாக போயிடணும், எனாஃப் எஃபர்ட்ஸ் எடுத்தாரான்னு நமக்கு தெரியல. இதே துடிக்கலை. நான் ஃபஸ்ட்டு பிரதஸ்தா கலங்கும்போது போய் உழணும், எப்படியாவது போயிடணுங்கிற மாதிரிலாம் எண்ணங்கள் இருந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. கர்த்தர் ஒருவரே அறிவார்.
அன்பு தம்பி, வேலை காரியங்களை பெற்றுக்கொள்வது என்பது எளிதானதல்ல. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பது எளிதல்ல. அதுக்காக போராடணும், அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக ஆண்டவர் சமூகத்தில் மணிக்கணக்காக நாம் காத்திருக்க வேண்டும், இரக்கத்திற்காக கெஞ்ச வேண்டும். எனக்கென்று ஒரு வழியை நீர் ஏற்படுத்தும், நான் தோற்று போயிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் கெஞ்ச வேண்டும், நான் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கெஞ்ச வேண்டும். நியாயமான முறையில் நாம் போராட வேண்டும். உலகத்தாரை போல தவறான காரியங்களை செஞ்சால் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டாக வந்துடும் நினைக்கக்கூடாது. சரியான பாதையில் சென்று நாம் முன்னேற வேண்டும் என்று உங்களை அழைக்கின்றேன். ரீத்துக்குரியவர்களே, அப்பாவுக்கு 60 வயதாச்சான். அப்போ தான் குழந்தைகள் பிறந்துச்சான். ஆண்டவர் ஏறக்குறைய 20 வருடங்கள் கழித்து தான் அந்த குழந்தை செல்வங்களை கொடுத்தார். ஆனாலும் ஆண்டவர் கொடுத்தார். ரீத்துக்குரியவர்களே, தாமதமாக ஆகியிருக்கலாம், குழந்தை இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப வருடங்கள் ஆகியிருக்கலாம். திருமணமாகி 2 வருடங்கள் ஆகியிருக்கலாம், 5 வருடங்கள் ஆகியிருக்கலாம், 10 வருடங்கள் ஆகியிருக்கலாம், ஏன் 20 வருடங்கள் கூட ஆகியிருக்கலாம். தேவனாலே உங்களுக்கு குழந்தையை கொடுக்க முடியும் என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இவங்க அப்பாவுக்கு 100 வயதில் ஆண்டு குழந்தையை கொடுத்தார், இவருக்கு 60 வயதில் ஆண்டு குழந்தையை கொடுத்தார். ட்ரீட்மெண்ட்லாம் போய் உடம்பு புண்ணாகி மிக பலகீனப்பட்டு போயிருக்கலாம். இனி குழந்தை பிறக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கலாம். தேவன் இங்கே 60 வயதான ஒரு நபருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று நான் காண்கிறோம். அவங்க ஃபெர்டிலிட்டி சென்டர் போல பணம் செலவழிக்கலை, யாரையும் போய் பார்க்கலை. ஆண்டவர் கொடுத்தார், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உங்களுக்கும் அவர் ரெட்டிப்பான நன்மையை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் மேலே நம்பிக்கை இழந்துடாதீங்க. வயசாயிடுச்சு, ரொம்ப காலம் ஆயிடுச்சு, இனி என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பைபிளே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம் 100 வயசில் குழந்தை, ஈசாக்குக்கு 60 வயசில் குழந்தை, யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க என்று ஆண்டவர் பிள்ளை செல்வங்களை அவர்களுக்கு அதிசயமாய் கொடுத்தார். அதே போலவே உங்களுக்கும் அவர் தருவார், உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுப்பார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அங்கே வாசிக்கிறோம், இந்த பிள்ளைகள் பெரியவர்களான பொழுது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாக இருந்தான். அதில் மூத்த பையன் மேலே வெளியே வந்தார்ல, அவர் வேட்டையில் வல்லவனாக இருக்கிறார். இட்ஸ் நாட் ஈஸி. அவர் அந்த அம்பை எடுத்து விட்டாருன்னா ஓடிட்டு இருக்கிற மானை கூட கரெக்டாக அடிச்சிடுவார். இட்ஸ் எக்ஸலன்ட் ஹண்டர். அதாவது கர்த்தருடைய கிருபை தான், அது கர்த்தருடைய இறக்கம் தான். ஏற்கனவே இஸ் ஃபர்ஸ்ட் பார்ன். அவர் சேஷ்டபுத்திரபாக அவர்கிட்ட தான் இருக்குது. இன்னொன்று, எங்கே போனாலும் அவர் கரெக்டாக குறி வச்சு அடிக்கிறவராக இருக்கிறார். அதான் வேட்டையில் வல்லவராக இருந்தார் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த ஏசாட்ட இருக்கிற அட்மைரபிள் குவாலிட்டி என்னென்னா, குறி வச்சு கரெக்டாக அடிக்கிறது. பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா குறி வச்சு அடிப்பாங்க, எக்ஸாமில் சொல்லி அடிப்பாங்க. இந்த கேள்விலாம் வரும் பாருங்க, குறி வச்சு அடிப்பாங்க கரெக்டாக. அதே மாதிரி இந்த கேள்வியோட நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் தேவையில்லாமல் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி கடைசியில் சரியாக நான் ஒரு மார்க் குறைஞ்சி போயிடும். அதுபோல் நிறைய பேர் வாழ்க்கையில் குறி வச்சுருப்பாங்க, இதுதான் நமக்கு அப்படின்னு சொல்லி குறி வச்சு தூக்குவாங்க. அது ஒரு கிஃப்ட் தான். அதுக்காக தவறானவையில் குறி வச்சு தூக்கிட வேண்டாம். நான் சொல்கிறது என்னென்னா, என்ன பிஸ்னஸ் தான் எனக்கு செட் ஆகும், குறி வச்சு தூக்குவாங்க. இந்த இடம் தான் நான் வாங்கணும், குறி வச்சு தூக்குவாங்க. அந்த கிஃப்ட்டு இந்த ஏசாட்டா கடவுளால் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் பிழைக்கும்படியாக, அவர் உயர்ந்திருக்கும்படியாக அந்த கிஃப்ட் அவருக்கு கிடைத்திருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஆனால் அடுத்தாப்பில் நிகழ்ச்சியாக்கிற காரியம் என்னென்னா, வன சஞ்சாரியாக இருந்தார். ஃபஸ்ட்டு ஒரு அட்மைரபிள் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. நம்ம ஏசா மாதிரி குறி வச்சு நம்மளும் அடிக்கணும். ஊழியத்துலேயும் கூட குறி வச்சு பிசாசுகளை தூக்கணும். இவங்ககிட்ட இந்த பை தான் இருக்குது, குறி வச்சு தூக்கணும். இந்த வியாதிக்கு தான் காரணம். குறி வச்சு தூக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சுகமாயிரும், அந்த பேய் ஓடி போயிடும். பிரித்துக்குரியவர்களே, அது ரொம்ப பாராட்டணும். ஆனால் அடுத்த பாயிண்ட்டு, இஸ் வன சஞ்சாரி, இது ஒயில்டு ஸ்டேயர். எங்கே வேலைக்கு போகிறாரோ அங்கேயே ஒரு மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிறார். கால் வீட்டிலே வராது, எங்கேயாவது போய் வன சஞ்சாரியாக இருந்துட்டு இஸ் ஆல்வேஸ் ஸ்டேயிங் அவுட் சைடு ஹோம். அப்பா வீட்டில் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அம்மா நல்லா சாப்பாடு பண்ணி தருவாங்க. இவரே வேட்டையாடி வீட்டில் போய் கொடுத்தாருன்னா அது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு பின்னால் பார்க்குறோம். எதுக்கு வீட்டில் தங்க வேண்டியதில்லை, ஏன் வன சஞ்சாரியாக போய் இருக்கணும்? வாலிப வயசுலேயே இஸ் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் ஆஃப் மதர் அண்ட் ஃபாதர். அப்பா அம்மா கண்ட்ரோலே அவர்கள் இஷ்டத்துக்கு எங்கேயா போய் தங்கிக்குவார். ஏங்க நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோலில் ஒரு பிள்ளை இல்லாமல் வளருதுன்னா அது நிற்கவே நிற்காது. அது ஒரு நல்ல பிள்ளையாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இஷ்டத்துக்கு வெளியே போகலாம், வரலாம், ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது, எங்கனாலும் தங்கிக்கலாம், எத்தனை நாள் தங்கினாலும் அப்பா அம்மா கேட்க மாட்டாங்க. வாலிப மகள் போகிறா வாரா, லேட்டாக வாரா, வீட்டில் கொஸ்டினே கிடையாது அப்படின்னா அது கெட்டு சீரழிஞ்சு போயிடும். வன சஞ்சாரியாக ஏசா இருந்தார். இது என்னை அதிகமாக வருத்தப்பட வைக்கிறது. ஒரு வாக்குத்தத்தத்தின் குமாரனுடைய பிள்ளை அல்லவா நீ ஏசா? நீ ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வருகிறாய். உன் தகப்பன், உன்னுடைய முற்பிதா எல்லாம் மிகவும் கர்த்தரோடு முகமுகமாய் பேசியவர்கள்,
கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்திருக்கிற நீ கடவுள் பயத்தோடும் இல்லை. இரண்டாவதாக வீட்டில் தங்கணும், வீட்டில் அப்பா அம்மா கண்ட்ரோலில் இருக்கணுங்கிற எண்ணமும் இல்லை. அவங்க அப்பா அம்மா லூஸில் விட்டுறாங்க. வேட்டையாடி போகிறார்ல, வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்குறோன்னு அப்பா கண்டுக்கிறது இல்லை. அம்மாவால் என்ன செய்ய முடியும்? நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு இப்படி தான் இருக்காங்க, வன சஞ்சாரியாக இருக்கிறாங்க. அங்கே போய் தங்க போகிறேன், அங்கே 2 நாள், கேரளாவுக்கு 2 நாள் போகிறேன், நான் இன்றைக்கி அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். அவங்க ஃபோன் பண்ண ரெஸ்பாண்டும் பண்ணுறதில்ல. நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டுறாங்க. நோ 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 நோ, இட் இஸ் நாட் லைக் தட். நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற்று வளர்த்தவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். இத்தனை மணிக்கு போனால் இத்தனை மணிக்கு வந்துடணும், எப்படியாவது வீட்டில் தங்க வந்துடணும். அதுதான் நல்லது. பிரியத்துக்குரியவர்களே, இதை மறந்து விடாதீர்கள். ஏசாவுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் வீட்டில் தங்கணுங்கிற எண்ணமே கிடையாது, ஆசையே கிடையாது. எங்கேயாவது வெளியே போய் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது காட்டுக்குள்ளே போய் தங்கணும், எங்கேயாவது இருக்கணும். வீட்டு கண்ட்ரோலே ஒரு கிடையாது. இதுதான் அவருடைய வீழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையில் ஏசாட்டது நல்ல காரியத்தையும் கற்றுக்கொண்டோம், ஒரு கெட்ட காரியத்தை நம்ம பார்த்து செய்யக்கூடாது என்றும் கற்றுக்கொண்டோம். எல்லா மனுஷர்களில் நிறைய மனுஷில் பார்க்கும்போது நல்ல குவாலிட்டி இருக்கும், கெட்ட காரியங்களும் இருக்கும். நல்ல காரியங்களை நம்ம எடுத்துக்கிடணும், கெட்ட காரியங்களை மாற்று. இது மாதிரி அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க செய்கிற அட்ராசிட்டிலாம் பார்த்து அப்பா நான் இதை மட்டும் செய்யக்கூடாது. அதாவது அவங்க நல்லதும் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க, கெட்டதும் பார்த்து இதெல்லாம் செஞ்சிடாதுன்னு கற்றுக் கொடுக்குறாங்க. இதுதான் ஏசா 50-50 அவர் இருந்தார். பிரியத்துக்குரியவர்களே பாருங்கள், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தார். குணசாலி, கூடாரவாசி. குணசாலின்னா என்ன? அவர் நல்ல ஒரு மனுஷனாக இருந்தார், நல்ல குணம் அவர்கிட்ட இருந்தது. அம்மா மேலே பாசம், அப்பா மேலே பாசம், ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் ஜேக்கப்ட்ட இருந்தது. அது நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டும். நிச்சயமாக குணசாலியாக அவர் இருந்தார். சின்ன வயசுலேயே அம்மா சொல்கிற வேலையை செஞ்சு அப்பாவுக்கு கை காலில் அமுக்கி விட்டு அந்த போய் எடுத்துட்டு வா, இது போய் எடுத்துட்டு ஓடி போய் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே அவர் சுற்றி வரார். அண்ணன் காட்டையே சுற்றி வரான், அம்பையை வச்சுட்டு வில்ல வச்சுட்டே போய் அடிக்கிறான். தம்பிக்காரன் வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி ஓடி வரான், அம்மா அப்பாவை கவனிக்கிறான். தான் குணசாலி. கூடாரவாசி, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பார், எங்கேயும் போக மாட்டார். யாக்கோபு மிகப்பெரிய வெற்றியை பெற்றதற்கு, ஒரு மிகப்பெரிய நாடாக மாறியதற்கு முக்கியமான காரணம் சின்ன வயதில் ஒரு கூடாரவாசியாக அவர் இருந்தார். அவர் ஊர் சுத்தலை, அவர் அங்கங்கே அலைஞ்சி திரியலை, நான் இஷ்டத்துக்கு போகாமல் வருவேன்னு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. அவர் குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தார். வேலையில் அம்மா அப்பா சொன்னது செஞ்சார், வீட்டுக்குள்ளேயே இருந்தார். அவர் எங்கேயும் வெளியே போய் ஊர் சுத்தணும்னு சொல்லி நினைக்கவே இல்லை. அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, அன்பு ஐயா அம்மா, நிறைய பேர் துடிக்கிறாங்க. எப்போ சாயந்தரம், எப்போ வெளியே போகலாம், எப்போ போய் கதைகளை பேசலாம், அரசியல் பேசலாம், கிரிக்கெட்டை பேசலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது அவ்வளோ இன்பமாக இருக்கிறது. அப்படி 4-5 வட்டம் போய் நின்று பேசுகிறது எங்கே போய் அப்படி மை மறந்து நேராகி போயிடுது. அக்காமார் காலையில் படிக்கும்போது நான் ஆசிரியத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷனை கொண்டு வீட்டிலேருந்து விடணும், அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கு பிறகு அவங்க ட்ரெயின் ஏறி STC சாரட்டகர் காலேஜ் படிக்க போவாங்க. அப்போது அப்பா புல்லட் வச்சுருக்கிறதுனால அப்பா கொண்டு போய் விடுவாங்க. அப்பா இல்லைன்னா நான் சைக்கிளில் கொண்டு போய் அக்கா விடணும். ஒருக்கா அப்பா ஒழுங்காக வர்றவங்க எங்கேயோ போய் கதை விட்டுட்டே நின்று வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. பிறகு நான் சைக்கிளை வேகமாக அழுத்தி அக்காலை கொண்டு போய் விட்டேன். பல நாட்கள் அக்காலை நான் கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுருக்கேன். நான் அங்கே விட்டுட்டு அக்கா ஏறியாச்சு. பிறகு அப்பா அங்கே புல்லட்டில் வராங்க, அவன் என்னண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டுகிட்டே இருந்ததில் அப்பாவுக்கு மகளை கொண்டு போய் விடணுங்கிறதே மறந்து போச்சு. நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க, கதை விட்டுட்டு இருக்கிறதுல அவங்களுக்கு உலகமே தெரிகிறதில்ல, கடமைகளே தெரிகிறதில்ல. இது ஒரு தவறான காரியம். நாம் உலகத்தில் போய் கதை விட்டுக்கிட்டு நமக்கு இருக்கிற கடமைகளை மறந்து விடுவோம் என்றால், நமக்கு இருக்கிற பொறுப்புகளை மறந்து விடுவோம் என்றால், ஜெப நேரங்களை மறந்து விடுவோம் என்றால், ஊழியங்களை மறந்து விடுவோம் என்றால், பைபிள் வாசிப்பதை நாம் விட்டு விடுவோம் என்றால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? கதை விட்டு என்ன கிடைக்க போகிறது? வெளியே போய் தங்கி என்ன கிடைக்க போகிறது? கர்த்தர் நமக்குன்னு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்காரு ஆரம்பத்தில், அதுக்குள்ளே நம்ம இருக்கணும். ஊர் சுற்றிட்டு போகிறதுனால நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். பிரியத்துக்குரியவர்களை, இதைத்தான் இங்கே இந்த 2 வாலிபர்களுமே 2 பிள்ளைகளுமே நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஒருத்தர் நல்ல காரியத்தை குறிச்சு அடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் அடுத்தாப்புல அவர் இப்படிலாம் இருக்கக்கூடாது, வனசஞ்சாரி இருக்கக்கூடாது, ஊர் சுத்திரன் இருக்கக்கூடாதுங்கிறதையும் கற்றுக் கொடுத்தார். இவரோ குணசாலி, கூடாரவாசி, 2மே நல்ல கேரக்டராக எப்படி இருக்கணுங்கிறது. முக்கியமாக வாலிப பிள்ளைகளே, வாலிப தம்பிமார்களே, துடிக்காதீங்க, வீட்டை விட்டு வெளியே போகணும்னு துடிக்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்துற வரைக்கும் தேவையானது காலேஜுக்கு போகிறது, ஸ்கூல் போகிறது, சர்ச்சுக்கு போகிறது, முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் போகிறது, கடைக்கு போகிறது. ஏன்னா எப்படி வீட்டிலே இதுக்கு அவங்க கால்கள் தரித்திருக்கட்டும். இச்சி ஃபுட் அப்படிங்கிறாங்க, கால் துடிக்குமா, எங்கேயாவது போகணும்னு சொல்லி துடிக்குமா. இன்றைக்கும் நிறைய பேர்கள் அப்படியே இருக்கிறாங்க, எங்கே போகலாம், யார்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறதுல துடித்து கொண்டிருக்கிறார்கள். பிரியத்துக்குரியவர்களே,
மறந்து விடாதிருங்கள். யாக்கோபு வெற்றி பெற்றதற்கான முக்கியமான காரணம் அவர் குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தார். இறுதியாக பார்க்குறோம், ஏசா வேட்டையாடி கொண்டு வந்திருப்பது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசியாக இருந்தபடினால ஏசாவின் மேல் பட்சமாக இருந்தான், ரெபெக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாக இருந்தார். அதனால் அப்பா அவருக்கு வேட்டையாடி அப்பாவுக்கு கொடுக்குறாரு. அப்பா சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருந்ததுனால, மகனே சூப்பர், இன்றைக்கி மான் கொண்டு வந்தியா, இன்றைக்கி நீ மிளாவை கொண்டு வந்தியா, இன்றைக்கி நீ காட்டுப்பண்ணியை கொண்டு வந்தியா, எதை கொண்டு வந்தா, எல்லாம் சாப்பிட்றாரு. மகனை வாழ்க வாழ்க, ஏசா மேலே உயிரே வச்சுருக்காரு. அப்பா அந்த ஊர் சுற்றுற வனசஞ்சாரி மேலே பாசமாக இருந்தாரா. சத்தம் போடலை, இதெல்லாம் எதுக்குப்பா, வீட்டிலே ஆடு இருக்குது, அதை சாப்பிட்டுருக்கலாம், எதுக்கு நீ இப்படி வேட்டையாடி வெளியே வீட்டில் கடந்தான் கொண்டு வரணுமா அப்படின்னு அந்த தகப்பின்னு சொல்லலை. அந்த அப்பாவுக்கு வாங்கி ருசியாக சாப்பிடணும், அதனால் நீ வெளியே போயிட்டு வந்தாலும் பரவாயில்லை. அப்போ ஹீ இஸ் கிவிங் அப்ரூவல், நீ எங்கேனாலும் போகலாம், வேட்டையாடி கொண்டு வந்தால் போதும். ஸோ தெர் இஸ் அ ஃப்ளா வித் த ஃபாதர். மகனை கண்டிக்கலை. எப்படி ஏலி தான் பிள்ளைகளை ஓப்பனி பிணைக்காசை கண்டிக்கலையோ, அதே மாதிரி அங்கே அந்த தகப்பன் கண்டிக்கலை. நீ வீட்டில் இரு, வீட்டில் ஆட்டுக்கு கிடக்கள் எத்தனை இருக்குது, அங்கே சாப்பிட்டாலே போதுமேன்னு சொல்லலை. எனக்கு வாய்க்கு ருசியாக இருக்குது, தொடர்ந்து போயிட்டு வா, அடுத்த தடவை இதை கொண்டு வான்னு சொல்லி அவர் சாப்பிட்ட மகன் மேலே உயிரே வச்சுருந்தாராம். ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஓடிக்கொண்டு இருந்த அந்த யாக்கோபை தாய் நேசித்தார்களாம், ரெபெக்காள் நேசித்தார்களாம். வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் சமுதாயத்திலே காத்திருப்போம், ஆண்டவருக்குள்ளேயே ஆண்டு பாத்திலே சுற்றி சுற்றி வருவோம், ஜெபித்து கொண்டே இருப்போம், மரியாதை போல பாத்திலேயே அமர்ந்திருப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்ம மீது பிரியமாக இருப்பார். இந்த உலகத்து மக்கள் நம்ம மேலே பாசமாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒன்றை மாத்திரம் தெளிவாக சொல்லுறேன், உயிரே கொடுத்தாலும் எந்த மனிதரையும் எந்த மனுஷியையும் உங்களால் திருப்திப்படுத்தவே முடியாது. எவ்வளவு நீங்கள் உயிரே கொடுத்து தூக்கி சுமந்தாலும் அவங்க கடைசியில் குறை தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தியே சுற்றி சுற்றி வருவீர்கள் என்றால், ஜெபம் ஊழியம் என்று ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை நேசிப்பவராக இருப்பார். ரெபெக்காள் தன் வீட்டுக்குள்ளே இருந்த மகனை நேசித்தது போல ஆண்டுடைய வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருப்பீங்கன்னா, ஊழியத்திலே நீங்கள் இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை நேசிப்பார். இதைத்தான் உங்களுக்கு சொல்ல முடிய விரும்புகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். இது செய்து நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். யாக்கோபு ஆண்டு சும்மா விட்டாரா? 12 பிள்ளைகள், 12 பெரிய கோத்திரங்கள் இஸ்ரவேலிலே உருவாயிற்று. அதில் யூதா கோத்திரத்தில் தாவீது பிறந்தார். அந்த தாவீது கோத்திரத்தில் ஆண்டவரை பிறந்தார். மிகப்பெரிய கணத்தை யாக்கோபு பெற்றார். ஆரம்பம் எங்கே இருக்கிறது? அந்த ஆரம்ப புள்ளி எங்கே இருக்கிறது? அவர் குணசாலியும் கூடாரவாசியுமா வீட்டிலே இருந்தார். ஆண்டு சன்னிதானத்திலேயே இருப்போம், வீட்டுக்குள்ளேயே இருப்போம், தேவையில்லாமல் ஊர் சுற்ற வேண்டாம், வம்பு தும்பலை இழுத்துட்டு வர வேண்டாம், நிம்மதியாக இருப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்போ பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இது அருமையான நாளிலே தகப்பனே, நாங்கள் ஒரு அருமையான சத்தியத்தை கேட்டோம். அண்ணன் தம்பி தான், ஆனால் போட்டியிலேருந்து இந்த உலகத்தில் யாக்கோபிட்ட 3 காரியங்களை கற்றுக்கிட்டோம். ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கணும், போராடணும். அடுத்தாப்பில் குணசாலியாக இருக்கணும், நல்ல குணநலங்கள் இருக்கணும், கூடாரவாசியாக வீட்டுக்குள்ளே இருக்கணும், ஆண்டு சன்னிதானத்தில் இருக்கணும் கற்றுக்கொண்டோம். ஏசாட்டிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம், குறி வைத்து அடிக்க வேண்டும். ஆனால் ஏசா இன்னொரு மோசமான பாடத்தை சொல்லிக் கொடுக்குறார். ஊர் சுற்ற வேண்டாம், ஊர் வம்பு வேண்டாம், தேவையில்லாமல் மணிக்கணக்காக பேசி பேசி தங்கள் காலத்தையே கழிக்கிற வீணடிக்கிற எத்தனையோ பேர்களை பார்க்கிற வீணாகி போகிறார்களப்பா. நீங்கள் இந்த பாடத்தில் கற்றுக் கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. எசப்பா ரீபாரா தோபானா ஷங்கரா பௌலா கபானா ரிகவ் ரெஹி மௌகோரோ தோபோ ஷகலா பௌகாரா பௌலா. அநேக குடும்பங்களுக்குள்ளாக பாம்புகளாய் நிற்கிறது. அதனால் வேதனைகள், வியாதிகள், துன்பங்கள், மனக்கசப்புகள், அவர்கள் குடும்பங்களை இழப்புகள் என்று சொல்லி அநேக குடும்பத்தார் அநேக வீடுகளிலே அநேக துன்பங்களை அனுபவித்துட்டு இருக்கிறாங்க. அநேக வீடுகளுக்குள்ளே பாம்புகள் உலாகிறது. அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, எதனால வேதனை வருதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஆனால் சர்ப்பம் அவர்களை தீண்டுகிறது, சாபங்களை கொண்டு வருகிறது, வியாதிகளை கொண்டு வருகிறது, மரணங்களை கொண்டு வருகிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட குடும்பத்தாருக்கு நீங்கள் மனம் இறங்குவீர்களாக. ஒரு உலக முற்பிதாக்களின் பாவம் சாபங்களாக இருக்கலாம், செய்வினையாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினாலே பாம்புகள் வந்து விட்டன. அவைகளை துரத்துங்கப்பா. அசுத்தாவிகள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, கடைகளில் இருக்கக்கூடாது, சரகங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அவைகள் துரத்தப்பட்டால் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை அப்பா. எப்படியாவது இயேசுவே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த அசுத்தாவிகளை துரத்துவீராக, அந்த சர்ப்பங்களின் தலைகளை நசுக்கி போடுவீராக. வீட்டுக்குள்ளே குடியிருக்கக்கூடாதப்பா, அதை அப்புறப்படுத்தி போடுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. அந்த பாம்புகள் நிமித்தமாக வந்திருக்கிற வியாதிகள், இழப்புகள், தரித்திரங்கள், ஆண்டவர் சாபத்தின் நிமித்தமாக வந்திருக்க கசப்புகள் எல்லாத்தையும் நீக்கி போட்டுருங்கப்பா. இந்த பிள்ளைகளை வாழ வைங்க, நல்ல காரியங்கள் நடக்கட்டும், ஆசீர்வாதமான காலங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, அவருடைய குடும்பத்துக்குள்ளே ஏசப்பா நீங்கள் கடந்து போங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, புது வாழ்வு தாருங்க.
என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். வியாதிகள் நீங்கட்டும், துன்பங்கள் துயரங்கள் நீங்கட்டும். ஓ ரெபோ கோரோ ஷிக்னி கிரேபோ குனி கத்தனி ஆல் கரபாலா, எப்படியாவது எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு ஒரு தம்பி ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு வழி ஆண்டவர் வச்சிருக்காரு, நீங்கள் ஜெபிங்க. சீக்கிரத்தில் அந்த வழியை திறந்து கொடுத்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். உங்கள் கண்ணீரை அவர் கண்டார், விண்ணப்பத்தை கேட்டார். நல்ல ஒரு பாதையை ஆண்டவர் திறந்து தருவார். நிக்ரா பாஷிகிரி கரக்கரோ தோ கரோபார செந்தரோ தியாக்காரா ஓ ரிபோகோரோ நியாதியாக்காரா பாலா. ஓடி ஓடி பார்க்குறீங்க தங்கச்சி, எத்தனையோ இடத்துக்கு வேலைக்கு போய் பார்த்தீங்க, எதுவுமே வாய்க்கலை. வேலை பார்க்குற இடத்துல 1000 பிரச்சனைகள், தேவையோ இருக்குது, குடும்பத்தை சுமக்கணுங்கிற பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்குவார், உங்களை விடுவிப்பார். அவருடைய சமூகத்தில் தைரியமாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவரே, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியும் தந்து சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண, அது மூலமாக உயர்ந்த அடைக்கிறதுல வைக்கப்பட ஜெபிக்கிறோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடனில் நிற்பாங்கன்னா எப்படியாவது காப்பாற்றுங்க. வழி இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துங்க. அதே போல் வியாதியஸ்தர்கள் இருப்பார்கள், இன்றைக்கே அந்த சத்துடைய கிரிகளை அகற்றி இழந்து போன பலத்தை கொடுத்தவனை வாழ வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபைக்கு மேல் கிருபையும் இரக்கத்துக்கு மேல் இரக்கமும் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். அதே போல் ஆண்டவருடைய காலமாக நல்ல காரியம் நடக்காதா, எனக்கு கர்த்தர் மனம் இறங்க மாட்டாரா என்று கெஞ்சுகிறவர்களுக்கும் ஒரு அதிசயத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. ஆண்டவர் யுத்தங்கள் ஓயட்டும். துபாய், அந்த ஷார்ஜா, அபுதாபி, அந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஏராளமே இருக்கிறாங்க. ஆபத்து வரக்கூடாதப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த குண்டுகள் ஓய்ந்து போய் நிம்மதியாக இவர்கள் சம்பாதித்து சந்தோஷமாய் வாழட்டும். யுத்தங்கள் நின்று போகட்டும். அப்படியே ஆண்டவரே, உலகம் முழு இருக்கிற அனைத்து மக்களையும் தாய் திருநாடா இந்தியாவின் மக்களையும் ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்டம் ஊழியர்கள் நேசிக்கிற நாள்தோறும் நிகழ்ச்சியை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு இப்பொழுது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க. இதை நாளிலும் அடைக்கலான் குருவி முதலத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. செய்தி கேட்டு ஜெபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் ஒரு கொண்டு ஒரு ஆசிரத்தை தாருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.